இமாம் புகார் ரஹிமஹுல்லாஹ் அந்த 19 வயதில் தன்னுடைய குடும்பத்தை இழந்து ஊரை இழந்து மதீனாவுக்கு வந்து முஸ்லிம்களுடைய வரலாற்று எழுதினார். எல்லா இஸ்லாமிய வரலாற்று புத்தகங்களையும் பார்த்தா, ஏனென்றா இன்றைக்கு வாசிக்கிறவங்க குறைஞ்சதால அவைகள் பார்க்கப்படுறதில்லை. வாசிக்கிறவங்க குறைஞ்சிட்டாங்க. இந்தியாவில் நீங்க பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒவ்வொரு வீட்லையும் லைப்ரரி, ஒவ்வொரு பள்ளியிலேயாவது லைப்ரரி இருக்கும். என்னோட கண்டி மௌலானா இருந்தார் சலாஹுத்தீன் ஹசரத், சிறு தொகுப்பு எழுதினார். நீங்க கண்டி ஹனஃபி பள்ளிக்கு போனீங்கன்னா அவர லைப்ரரி மேல் இருக்கு. கண்டி ஹனஃபி பள்ளிக்கு போனீங்கன்னா சலாஹுத்தீன் மௌலவியுடைய லைப்ரரி, அவர் எழுதின தொகுப்பே பெரிய தொகுப்பு. அவர் ஒரு புத்தகம் எழுதியிருந்தார், மகளே கேள் என்று. இந்த காலத்தில் உள்ள ஒவ்வொரு பெண் பிள்ளைகளுக்கும் வாங்கி கொடுக்கும், வாசி. அவரோட மகளுக்கு எழுதின ஒரு புத்தகம், மகளே கேள். அப்ப வாசிக்கிறது இமாம் புகார் ரஹிமஹுல்லாஹ் வரலாற்று 19 வயசுல எழுதுகிறார். கண்ணியமிக்க சகோதரர்களே, அப்ப அல்லாஹுடைய அர்ஷ் இதுதான் முதல் படைப்பு.